நீங்க புதுசா வீடு வாங்குனீங்களா? அப்போ உங்க வாய திறந்துடாதீங்க. புதுசா கார் வாங்குனீங்க அப்படின்னாலும், அத வாய திறந்து பேசிடாதீங்க. நீங்க டூர் போகுறதுக்கு முன்னாடி, டூர் போயிட்டு வரும் வரைக்கும் அத பத்தி வெளிய பேசாதீங்க. வெளியூருக்கு எங்கேயாவது படிக்க போறீங்க அப்படின்னா, அத பத்தி வாய திறந்து பேசிடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ரமோஷன் கிடைக்க போகுது அப்படின்னாலும், அத பத்தி வாய திறந்து பேசிடாதீங்க நண்பா. ரொம்ப முக்கியமா நம்ம வாழ்க்கையில நல்ல பையனோ, நல்ல பொண்ணோ கிடைக்க போறாங்க அப்படிங்கிற போது யார்கிட்டயும் வாய திறந்து பேசிடாதீங்க. 99% நம்ம கனவு நடக்காம போனதுக்கு காரணம் ஒரு தப்பான சமயத்துல ஒரு தப்பான ஆளுகிட்ட நாம வாய திறந்துருக்கோம். உங்க ட்ரீம் பிளான ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆக்ட் பண்றவங்க கிட்ட சொல்றதுதான் ரொம்ப பெரிய தப்பு. எந்த ஒரு காரணமுமே இல்லாம போட்டி பொறாம பிடிக்கிற உலகம் இது அப்படிங்கறத மறந்துடாதீங்க நண்பா. ஒரு நிதர்சனமான உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நீங்க நல்லா வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவங்கள விட அதிகமா அல்ல. தொடர்ந்து நிறைய தகவல்களை தெரிஞ்சுப்போம். கன்னியாகுமரியிலிருந்து அருண்ஷியா. பாய்.